ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லெவல் 3 கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெவல் 1 கிளாஸஸில் வந்து ஃபார்முலாஸ் ஃபுல்லாக பார்த்துருப்போம். அதாவது ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா, பிக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா, காம்பினேஷன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து லெவல் 1ல் நம்ம பார்த்துருப்போம். லெவல் 2ல் அடிஷ்னலாக ஃபார்முலாஸ் எதுவும் சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட் ஆட் பண்ணுறது லெவல் 2ல் ஃபுல்லாக பார்த்துருப்போம். இப்போ லெவல் 3ல் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அதே டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட் தான். இதுக்கும் தனியாக ஃபார்முலாஸ் வராது. ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னென்னா, இதில் வந்து சம்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சம்மாக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்ஸை விட இது கொஞ்சம் லென்த்தியாக வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த சம் எப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஏ செக்ஷனில் என்ன சம் இருக்கோ அந்த சம்மை ஆட் பண்ணி லெஸ் பண்ணி ஆன்சர் வந்து ஏ செக்ஷனில் போட்டுருங்க. அடுத்து பி செக்ஷனில் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி லெஸ் பண்ணி ஆன்சர் வந்து பி செக்ஷனில் போட்டுருங்க. அப்புறம் ஏவையும் பியையும் சேர்த்து ஒரு சம் ஆட் பண்ணி இங்கே ஆன்சர் போடணும். இப்போ மாடல் ஒரு 2 சம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், 33 சொல்கிறாங்க, அதாவது ப்ளஸ் 33. அப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் 33 வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து ப்ளஸ் 66 சொல்கிறாங்க. ஸோ இங்கே பீட்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 66 போட்டாச்சு. அடுத்து மைனஸ் 11 சொல்கிறாங்க. மைனஸ் 11க்கு பீட்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ மைனஸ் 11 பண்ணிட்டோம். இப்போ இதோட ஆன்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 88 அப்படின்றத இங்கே எழுதிடணும். அப்புறம் அடுத்த சம் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஏ செக்ஷன் ஃபுல்லாக முடிச்சுருவீங்க. அதே மாதிரி பி செக்ஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதோட ஆன்சரை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏ சம் இப்படி போட்டுட்டு இதோட கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 77 ஆட் பண்ணணும். ப்ளஸ் 77 அப்படின்றது எப்படி ஆட் பண்ணணும்னா, இங்கே வந்து 70 ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இருக்கா, இல்லை. இங்கே 7 ஆட் பண்ணுறதுக்கும் பீட்ஸ் வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், 70க்கு பதிலாக 100 ஆட் பண்ணிவிட்டு 30 வந்து லெஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இங்கே 7 ஆட் பண்ணணும்ல, இங்கே பீட்ஸ் கிடையாது எனக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நான் ஒரு 7க்கு பதிலாக நான் 10 ஆட் பண்ணிவிட்டு 3 வந்து மைனஸ் பண்ணிடுறேன். சரி, இப்போ ப்ளஸ் 22 சொல்கிறாங்க. ப்ளஸ் 22 எனக்கு ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த இடத்துல ப்ளஸ் 22 என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ ஆட் பண்ணிட்டோம். இப்போ மைனஸ் 55 சொல்கிறாங்க. ஸோ மைனஸ் 55 நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள், 132. இந்த 132வை ஏபி அப்படின்ற இடத்துல இங்கே வந்து எழுதிடணும். இதுதான் ஏபி ரெண்டுக்குமான ஆன்சர். இப்போ ஏபி அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல ஏவோட ஆன்சர் இங்கே எழுதியிருப்பீங்க, பியோட ஆன்சர் எழுதியிருப்பீங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி போடக்கூடாது. இது இந்த செஷன் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பெரிய சம் வந்தால் எப்படி போடுறன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 லைனில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்தாலும் எப்படி நம்ம அந்த கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த லெவல் 3ல் நம்ம கற்றுக்க போகிறோம். இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா சம்ஸையும் ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு சம் சொல்லித்தரேன். 77 சொல்கிறாங்க. ஸோ 77 ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 44 சொல்கிறாங்க. 44 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இருக்கா, இல்லை. அப்போ 40க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 வந்து ஆட் பண்ணிவிட்டு 60 வந்து லெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ 4 இங்கே ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே 4 ஆட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து பீட்ஸ் வந்து இல்லை, 2 பீட்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 10 ஆட் பண்ணிவிட்டு 6 வந்து மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ மைனஸ் 33 சொல்கிறாங்க. மைனஸ் 30 இங்கே பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். இங்கே மைனஸ் 30 பண்ண முடியாது. அப்போ மைனஸ் 30க்கு பதிலாக மைனஸ் 100 பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணதை 70 இங்கே வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே 3 மைனஸ் பண்ணோம். 3 மைனஸ் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இல்லை. அப்போ 10 மைனஸ் பண்ணிவிட்டு 7 வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஏ செக்ஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பி செக்ஷன் பண்ணோம். பி செக்ஷனில் ப்ளஸ் 11 சொல்கிறாங்க. ஸோ ப்ளஸ் 11க்கு பீட்ஸ் இருக்குது, ஆட் பண்ணியாச்சு. ப்ளஸ் 66 சொல்கிறாங்க. ப்ளஸ் 66 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே எனக்கு பீட்ஸ் இல்லை, 6க்குமே இங்கே பீட்ஸ் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு 60யை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 60 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், 100 ஆட் பண்ணிவிட்டு 40 மைனஸ் பண்ணிடணும். 6க்கு பீட்ஸ் இல்லை. அப்போ 10 ஆட் பண்ணிவிட்டு 4 வந்து மைனஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ மைனஸ் 44 சொல்கிறாங்க. அப்போ அந்த 50யை மைனஸ் பண்ணிட்டு 10 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 4 வந்து மைனஸ் பண்ணணும். 4 மைனஸ் பண்ணால் கீழே அதுக்கான பீட்ஸ்லாம் இல்லை. அப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 5 இருக்குது. அப்போ 4க்கு பதிலாக 5 மைனஸ் பண்ணிட்டு 1 ஆட் பண்ணிடுறோம். இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள், 121. ஓகே, இப்போ இது 0 பண்ணிடலாம். இப்போ அடுத்து இன்னொரு சம் ட்ரை பண்ணுவோம். ப்ளஸ் 22 சொல்கிறாங்க. ஸோ ப்ளஸ் 22 போட்டாச்சு. இப்போ ப்ளஸ் 55 சொல்கிறாங்க. ஸோ ப்ளஸ் 55ம் போட்டோம். இப்போ மைனஸ் 11 சொல்கிறாங்க. மைனஸ் 11ம் போட்டாச்சு. இப்போ ப்ளஸ் 44 சொல்கிறாங்க. ப்ளஸ் 44 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இருக்கா, இல்லை. அப்போ 40க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 100 ஆட் பண்ணிவிட்டு 60 வந்து லெஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே 4 ஆட் பண்ணோம். 4 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இருக்கா, இங்கே 3 தான் இருக்குது. அப்போ 10 ஆட் பண்ணிவிட்டு 6 வந்து மைனஸ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ மைனஸ் 33 சொல்கிறாங்க.
-30 இங்கே ஆட் பண்ண முடியுமா? இங்கே ஒரே ஒரு 10 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், -100 கொடுத்துட்டு +70 கொடுத்துட்றோம். ஓகே, -3 இங்கே கொடுக்க முடியுமா? இங்கே -3 கொடுக்க முடியாது. அப்போ -10 கொடுத்துட்டு +7 வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ +22 இங்கே பீட்ஸ் இருக்குது. ஸோ +22 கொடுத்துட்டோம். இப்போ ஒரு ஆன்சர் பாருங்கள், 99. இவ்வளோதான். இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய டபுள் டிஜிட்டில் வரக்கூடிய எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் ஏ செக்ஷன் தனியாக போட்டுட்டு, அப்புறம் பி செக்ஷன் தனியாக போட்டுட்டு, அப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஆன்சராக போடணும். ஒர்க் அவுட் பண்ணுறப்ப கொஞ்சம் நிறைய நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அது கொஞ்சம் சோம்பேறித்தனம் படக்கூடாது. இதில் நமக்கு தான் தெரியுமேன்ற அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் என்றைக்குமே வந்துடக்கூடாது. இது இவ்வளோ சம் நம்ம கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா ப்ராக்டிஸ் தான். அதாவது இந்த ஸ்பீடு நீங்கள் வரணும். இந்த ஸ்பீடு தான் இங்கே வேலையை அபாக்கஸோட மெயின் கான்செப்டே ஸ்பீடு தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் வந்து கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இவ்வளோ சம்ஸ் ஒர்க் அவுட் நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இவ்வளோ சம்ஸை ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ராப்பராக நான் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி எடுத்து ரன் பண்ண போகிறேன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இங்கே புக்கில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா சம்மையும் நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதில் ஃபுல்லாக நீங்கள் கிளியர் ஆனதுக்கப்புறமா தான் அந்த புக்கை வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரத்துக்கு போகணும். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் பண்ணும்போது அவன் டவுட்டு கேட்பான். அப்போ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம கிட்ட வச்சு போட்டுட்டு இருந்தால் அது சரியாக வராது. அப்போ அதுக்கு முன்னாடியே அந்த புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கிளியராக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ்க்குள்ளே கொண்டு வரணும். இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லெவல் 3ல் டபுள் டிஜிட் வந்தால் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரிபிள் டிஜிட் வந்தால் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.